வணக்கம். முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் தமிழறிஞர் இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்களை சந்திக்கிறோம். இந்திய ஒன்றியத்திலே தேர்தல் நடந்து முடிவுகள் வெளியிடப்பட்டு யார் ஆட்சி அமைப்பது என்ற நிலையில் தமிழறிஞர் அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முற்றம் நேயர்களுக்கும் வணக்கம். ஐயா, இந்திய ஒன்றியத்தில் யார் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கூட்டணி கட்சியும் ஒருபுறமும் இந்திய கூட்டணி ஒருபுறமும் யார் ஆட்சி அமைப்பது என்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை இல்லை. இருந்தபோதும் சில கட்சிகளை சேர்த்துக்கொண்டால் அது ஒரு பெரும்பான்மை கிடைக்கிறது. அதன் அடிப்பில் ஆட்சி அமைக்க என்று விரும்புகிறது. ஆனால் மக்கள் பாஜக வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டார்கள். தூக்கி எறியப்பட்ட கட்சி ஒரு சிறப்பல்ல. ஏன்னா எப்படி தூக்கி எறிந்துட்டார்கள்னா, இந்திய மாநிலங்களிலே 9 மாநிலங்களே ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை. அந்த அளவுக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலிய இடங்களிலே முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்தவுடனே தான் வெற்றி பெற மாட்டோம் என்று அறிந்த அந்த பாஜக மக்களிடையே மதவாதம் கூட இல்லை, மத வெறியை தூண்டியது, இன வெறியை தூண்டியது. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆட்சிக்கு இருப்பது நல்லதில்லை. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னால், தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் நான் தமிழராக பிறக்க வேண்டும், தமிழ்நாடு நெருங்கிய உறவுடைய நாடு என்றெல்லாம் தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசுபவர்கள் ஒரிசா போன்ற பரடைகளே தமிழுக்கு எதிராக பேசியிருக்கிறார். அது ஒரிசாவிலே அங்கே ஒரு தமிழர் இயப்ப அதிகாரி இருந்த ஒரு பாண்டி என்று பெயருடையவர், அது ஓய்வு பெற்று விட்டு அவர் அங்கே உள்ள ஆளுங்கட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார். அது எல்லா இடமும் இருக்கிறது. இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டு கட்சி தலைவரே ஈகாப்பா அலுவலராக கர்நாடகாவில் இருந்து வரோம். ஆனால் அதை குறை கூறி அவர் தமிழின் காட்டலாம் வேட்டியும் சட்டை அணிந்த ஒருவர் தட்டு போட்டால் இலையை போட சொல்லி இலையிலை பழைய சோறையை போட்டு அதை சாப்பிட போலும் கேலியாகவும் விளம்பரம் பண்ணியிருக்கார். இவ்வாறாக தமிழருக்கு எதிராக நடைமுறை பாவனை பண்பாட்டுக்கு எதிராக பாஜக அங்கு பரப்புரை செய்கிறது. பூரி சகராதர் கோயிலுடைய அந்த கருவூல சாவியை, அந்த தாழ்கோலை தமிழர்கள் இருப்பதாகவும் அவர் எடுத்து வந்து விட்டாலும் பேசியிருக்கார். பிற மாநிலம் பேசியிருக்கார். இவ்வாறு ஒரு இனத்திற்கு எதிராக இல்லாத பொய்யை சொல்லி வெறியை தொண்டு கூட பேசக்கூடிய இந்த கட்சி ஆட்சி அமைத்திருந்தால் என்ன செய்வார்கள்? அதற்கேற்ப நாட்டை பிளவுபடுத்துவார். ஆகவே நாடு பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக வராமல் இருக்க வேண்டும். இப்போ தனிப்பெருங்கட்சியாக பார்த்தீங்கன்னா 240 இடங்களை பிடித்து ஒரு தனிப்பெருங்கட்சியாக பாஜக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க தானே ஆட்சி அமைப்பார்கள். அதாவது அது 441 இடங்களில் போட்டியிட்டது. 11 பங்கில் 246 பங்கு தான். ஒரு 40 11 440 வருகிறது. 6 240. ஆனால் 11 6 பங்கு தான். அவ்வளோ வெற்றி பெற்றிருக்கு. 400 வருவோம் 400 வருவோம் கதையை கொண்டு அளந்து கொண்டிருந்தார். கிடைக்கவில்லை. ஆனால் நாம் குறிப்பிட்ட முதற்கட்டத்தை முடிந்த பிறகு தாங்கள் வரமாட்டோம் என்று தெரியும் மிக அதிகமாக சொல்லி கண்டிப்பாக வரும் என்று சொல்லி அந்த வாக்கை எண்ணக்கூடிய அதிகாரிகளையும் பிறரை மிரட்டுவதற்காக நாங்கள் தான் ஆட்சி அமைப்பு என்று சொல்வதற்காக தவறான பொய்ப்பரப்பை மேற்கொண்டது. இப்படி கடைசி வரை இறுதிவை பொய்ப்பரப்பை சொல்லக்கூடிய ஆட்சி முயலத்தான் செய்கிறது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடாது. அது தெலுங்கு தேச கட்சி தலைவரிடமும் நிதிஷ்குமார் அவர் 20 கையில் இருக்கிறது. இருவரையும் சேர்த்தோம் என்றால் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பது கூட பெரும்பான்மை கிடைக்கும். அதுதான் முயல்கிறார்கள். அவரும் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் அதான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த கூட்டணியாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்து நான் மறைமுகமாக பேச்சுவார்த்தைக்கு உடன்படி என்றார்கள். இவர் வந்தார்கள் என்றால் என்னாகும்? இவர்கள் ஏற்கனவே பாஜக கூட்டணி இருந்தவர்கள், அங்கிருந்து பிடிக்காமல் வந்தவர்கள். பிடிக்காமல் வந்த பிறகு இவ்விரு கட்சியை பற்றி பாஜக கட்சி மிக மிக மோசமாக பேசியிருக்கிறது. அரசியலில் நிலையான நண்பனும் கிடையாது, நிலையான பகைவனும் கிடையாது இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் பெயர் உண்டு. அவர் அங்கு வருவார் இங்கு செல்வார் என்று அங்கும் இங்குமா மாறி மாறி செல்லக்கூடியவர். நிலையாக ஒரு இடத்தில் இருக்க மாட்டார். ஆக இந்த இருவரும் சில பேரங்களை அடிப்படையில் இணைகிறார்கள். சில பதவிகளை கேட்டு தேச சலுகைகளை கேட்டு இணைகிறார்கள். இப்படி இணைபவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பேரங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் மேற்கொண்டு பேரங்கள் பேச முயற்சி செய்யும். என்னாகும்? அது நிலைக்காது. இவர்களும் மிக ஆச்சரியாக சுவைத்தவர்கள். பாஜக என்பது மிக மிக சுவைத்தவர்கள். இவர்கள் அடிபணிவதே உள்ளுக்குள் பிடிக்காது. வெளியே தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இணங்க சொல்வதாலும்
பணிந்து செல்வதோடும் அடங்கி காட்டிக்கொள்ள, ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவர் இருக்க மாட்டார், குமரி கொண்டிருப்பார். இவர்கள் என்னென்ன வகையெல்லாம் பார்க்கலாம் என்பார். ஏனெனில் பாசகவுக்கு ஒரு தனி முத்திரை, இன முத்திரை. யார் யாரிடம் கூட்டணி வைக்கிறதோ வைக்கும் பொழுதே அந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும், அந்த கட்சியை இல்லாமலாக்க வேண்டும், அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கம் உள்ளது. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக எடுத்துக்கலாம். இந்த இல்லாமலாக்க அங்கே உள்ள தொழில் தன் பக்கம் எடுத்துக்கொள்வது. ஆக இவர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த இரண்டு கட்சிக்கும் இருக்காது, இடம் இருக்காது. பாசக எப்படி வெற்றி பெற்றது? அது கூட்டணி வைத்துக்கொண்டு. எந்த கூட்டணி வைத்தது? செயலாக்கத்துறை, அமலாக்கத்துறை சொல்கிறேன். அப்படி அமலாக்கத்துறை ஒன்றிய அரசின் துறையில் ஆமாம், இந்த ஒன்றிய அரசு வருமான துறை போன்ற ஒன்றிய அரசு துறையிலே கூட்டணியாக வைத்து கொண்டு தான் அது சாதித்திருக்கு, இயல்பாக சாதித்திருக்கு. அப்படிப்பட்டது இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டால் என்பது சும்மா இருக்காது. பிறகு மிரட்ட தொடங்கிடும். ஆட்சியில் அமர்ந்த பிறகு மிரட்ட தொடங்கி நீங்கள் அடிபணியாக விட்டால் இப்போ போய் செய்வோம்னு சொல்லி அவர் தன்னாலேயே அவர்களை இது பிரிந்து போக செய்து விடுவார். அதுதான் இயற்கை. அப்படி வருவது நாட்டுக்கு நல்லதில்லை. ஐயா, எனக்கு ஒரு ஐயம். அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் தேர்தல், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு பண்ணி நரேந்திர தாமோதர் தாஸ் அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவார்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்குது. அப்போ அது எதிர்கட்சிகள் சொன்ன புகார் தவறான்னு நினைக்கிறீங்களா? அது ஓரளவு உண்மை. எப்படி என்றால் அனைத்து தொகுதியிலும் அவர்கள் அவ்வாறு பண்ணவில்லை. தாங்கள் வெற்றி எதிர்பார்க்க மாட்டோம் என்று கருதக்கூடிய இடங்களில் செய்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டோன்னா நரேந்திர மோடி போட்டியிட்ட தொகுதியிலே தொடக்கத்திலே அவர் வாக்கு எண்ணிக்கை சரிவில் இருந்தது. ஆமாம், பின்னணியில் இருந்தார். ஆமாம், முன்னணிக்கு எப்படி வந்தால் அங்கே செய்திருக்கின்ற பின்னர் அவர்கள் அதெல்லாம் செய்திருக்கின்ற இல்லாமல் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, மதவாதம், அதாவது மத அடிப்பில் கட்சியில் இருக்கிறது. நான் குற்றம் சொல்ல முடியாது. இந்து மதம் என்றால் முஸ்லீம் இருக்கிறது, கிறிஸ்தவ முன்னணிலாம் இருக்கிறாங்க. மதத்தின் அடிப்பில் இருக்கலாம். தங்களது மதத்தை சார்ந்தவரின் நலத்திற்கு அவர் பாடுபடலாம். மத வெறியாக இருக்கட்டும். ஆனால் இது மதவெறி இப்படித்தான் இந்த கட்சி இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த மதவெறியை மக்கள் ஏற்கவில்லை என்பதுதான் பார்க்க முடியும். சொல்வார்கள், வடக்கே உள்ளவர்கள்தான் இந்த மாதிரி ஏமாந்து விட்டார்கள், ஆனால் தெற்கே உள்ள அவதிப்படுகிறோம். அப்படியே இல்லை. வடக்கே எடுத்துக்காட்டாக சொல்லும். ராமர் கோயில் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ராமர் கோயில் இந்த அயோத்தியில் பைசாபாத்தில் தோற்று போய்விட்டார். ஆமாம், அது எப்படி? அது பொது தொகுதியிலே போட்டியிட்டவர் பட்டேல் சாரி சேர்ந்தவர். அவர் தனித்தொகையில் போட்டியிடவில்லை, பொது தொகையில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி என்ன? அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் இறை வழிபாடு உள்ள இறை நம்பிக்கை வேறு, மதவாதம் வேறு, மதவாதம் வேறு, மதவெறி வேறு என்று வேறுபாடு தெரிந்திருக்காகவே இந்த மதவெறி மிக்க கட்சி அயோத்தியில் வந்ததென்றால் நாட்டிற்கு நல்லதல்ல என்று உணர்ந்திருக்கிறார். அந்த அயோத்தியில் வாக்காளர் முதலில் நன்றி சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். ஆக இப்படியாக அவரது வெளிப்படையாக ஏதோ நாடெங்கும் இல்லை, உலகெங்குமே நரேந்திரருக்கு நாடு முழுக்க ஒரு வரவேற்பு இருப்பது போல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சார். அது அல்ல என்பதை அயோத்தி தேர்தல் முடிவை காட்டிவிட்டார். இப்போ நரேந்திர தாமோதர தாஸுக்கு நம்ப தகுந்தவராக சந்திரபாபு நாயுடு இருப்பாரா? ஐயம்தான். ஏற்கனவே இல்லையே. ஏனெனில் வந்த உடனே அவர் நான் முதலில் குறிப்பிட்ட போது அவர் மாமனாரே கவுத்துனது. மாமனாரே கவிழ்த்த பாரு. அவரும் ஒரு பக்கம் கவிழ்க்க ஒளிவா இருப்பார். ஆனால் அவரை விட அதிகாரம் இவரிடம் இருக்கின்றது. அவர் இப்பொழுது மக்களவை தலைவர் பதவி. ஏன் மக்களவை தலைவர்? ஏற்கனவே பாலகங்காவை அவர் பாலகுரு இவர் இருந்தார். ஆமாம், அந்த ஒரு விபத்தில் இருந்தார். ஆமாம், அவர் தெலுங்கு தேச கட்சி. அதே போல் அந்த இது சில அமைச்சர் பதவி கேட்கிறார். அதே போன்று பீகாரும் அவரும் கேட்கின்றார். அவர் துணை தலைமை அமைச்சர் கேட்பாக சொல்கிறார். ஏதோ கேட்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் குறிப்பிட்ட பாசக தருவது போல் தந்துவிட்டு பிடுங்க பார்க்கும் ஏதேனும் வகையில் அவர் அதிகாரங்களை பிடுங்க பார்க்கும், அவரது அன்பர்களை பிடுங்க பார்க்கும், அவர் கட்சியினர் பிடுங்க பார்க்கும். ஆகிய மோதல் வரும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த மக்களவை தலைவர் அந்த பதவியோட நிறைய அமைச்சர்கள் கேட்கிறாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அவர் கூட்டணி என்று வைக்கும் பொழுது இவர்களா அவர்கள் ஆதாயம் கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அவர் கேட்பதற்கு முதன்மை பதவி பொழுது அந்த முதன்மை துறையாக இருக்கிறார். அந்த முதன்மை துறையில் பாசகவிற்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும். அங்குள்ள சிலருக்கு ஒரு கசப்பு வரலாம், நமக்கு தலைவர் கேட்கிறார்கள். ஆக இந்த நிலையாக இருக்க வரலாறு சார். ஏற்கனவே பாசக கூட்டணி இருந்ததுதான் தெலுங்கு தேசம், கூட்டணி வந்ததுதான். அப்படிப்பட்ட கூட்டணி இப்போ ஒரு காரியத்திற்காக போகிறார்கள். நிலையாக இருக்காது, நிலையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூரண ஆயுள். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கின்ற மாதிரி தான் இருக்கும். அது ஆவாரா போவார். இந்தி சொல்லுதான், இங்கேயும் இருப்பான், அங்கே வருவார் போவார். பீகார் அரசியல்வாதி பழக்கம் தான். அங்கேருந்து இங்கே வருவா, இங்கேருந்து போவாங்க. நிலையா இருக்க நிதிஷ்குமார் அப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் இருந்திருக்காரு. அதாவது நம்ம குற்றம் இந்திய கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக கூட அவரு. ஆமா ஆமா,
அதை விட்டே போனவர் வரலாற்று. அதுக்காக என்ன சொல்ல வரேன் நம்மளுக்கு, திருவள்ளுவர் ஒன்று குறிப்பார், நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்குள். அதாவது நீ நண்பருக்கு உதவி செய்வதை விட முதலில் விரைவாக பகைவனுக்கு உதவி செய்ய சேர்த்துக்கொள்கிறார். ஏனெனில் நண்பன் போக மாட்டான், விலக மாட்டான், உனக்கு வேண்டியவன் சரி ஏதோ சூழல்னு பொறுத்து கொண்டிருப்பான். ஆனால் எதிரியை நீ விலக்கி வைத்தோம் என்றால் உன்னை எதிராக இல்லாத போல செய்ய அடுத்து கெடுக்க பார்ப்பான். அடுத்து கெடுப்பவனை அடுத்த உறவாக மாற்றுகின்றார். அதை இந்திய கூட்டணி செய்ய வேண்டும். அது முயல்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும், இதே தெலுங்கு தேசத்தை அந்த நிதிஷ்குமாரை சேர்த்து கொண்டு தாங்கள் ஆட்சி அமைக்க முயல வேண்டும். நாள் இருக்கின்றது. அவர் ஆட்சிக்கு அமைத்த பிறகு அதை கலைப்பதை விட உன்னதாக முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு என்னை கேட்டால் அவர் துணைத் தலைவர், அவர் தலைமை அமைச்சர் பதவியே திருவாசூர் ஒரு செய்தி செயல்பட்டிருந்தார்கள். 13 பேரை வைத்துக்கொண்டு தேவகோட இருந்திருக்கார். என்ன அதனால் ஒரு இது கிடையாது. நமக்கு கொடுக்கலாம், 2 பேருக்கு துணை தலைமைச்சர் பதவி கொடுக்கலாம். ஏதேனும் கொடுத்து விட்டு அவர்கள் சில என்ன கேட்கிறார்கள், பீகாருக்கு சிறப்பு மாநில தகுதி கேட்கிறார்களவா, ஆந்திரம் 2 இடத்தும் கேட்கிறாங்க. ஆந்திரம் கேட்கலாம். அப்பட்டப்பட்ட செய்யக்கூடிய சில அதிகாரமிக்க பதவி கொடுத்து விட்டு போகணும், தவறு கிடையாது. தேர்தல் அறிக்கையிலே இந்தியா கூட்டணி சொல்லியிருக்காங்க ஆந்திராவுக்கு. ஆமாம், அதான் அதை கொடுக்கட்டும். தேவை அப்படி அமைப்பது மூலமாக அவர்களுக்கு கொடுப்பது இவர்கள் ஈர்க்க வேண்டும். இது தவறு என்று எண்ணக்கூடாது. இவர் தவறு என்று எண்ண மாட்டார்கள். என்ன எனவே மக்கள் நரேந்திரருக்கு எதிராக அவர் கட்சியான பாஜக பாரதிய ஜனதா எதிராகத்தான் வாக்களித்திருக்காங்க. அதான் மொத்த எண்ணிக்கையில் அது 240 இருக்காங்க. 240 சில தொகுதிகளாக அவர் குறிக்கோளாக வந்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்னா முதலில் குறிப்பிட்ட ஒரிசாவை எடுத்துக்கொள்மே. ஒரிசா இனவெறியை தூண்டி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக ஒரிசாவிற்கு மறுதேர்தல் நடத்த வேண்டும். அல்லது பாஜக வெற்றி பெற்றவர்களாம் செல்லாத நிறுவித்து அதற்கடுத்து யார் அதிக வாக்கு பெற்றார்களோ அவர்களை வெற்றி பெற்று அறிவிக்க வேண்டும். ஏன்னா அது குறுக்க வழி. அது மட்டுமல்ல, நரேந்திர தன்னை கடவுளாக சொல்லிக்கொண்டார். கடவுளின் பிரதி கடவுளின் அனுப்பி வச்சிருக்காரு. நான் பொதுவாக சொல்வது உண்டு, யாரையும் தற்கொலைக்கு முயன்றால் வேறு சோகமாக இருக்கும் பொழுது கடவுள் உன்னை ஏதோ ஒரு காரணத்திற்காக படைத்திருக்காரு. ஒவ்வொருவருமே ஒரு காரணம் கடவுளை படைத்திருக்கார். ஆகவே நீ சகாய முயற்சி செய்கிறார். எதற்காக இந்த பூமியில் பிறந்தோயோ அதற்கான காரியத்தை நிறைவேற்றி சொல்வார். அது பொதுவானவர். ஆனால் உண்மையிலே தன்னை கடவுளாக சொல்லி மக்களிடம் என்ன ஒரு கடவுளை பிறப்பாக காட்டிக்கலாம். இப்போ ஒரிசாவுக்கு முதலமைச்சர் பூரி ஜெகநாதர்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் முதல்ல பூரி ஜெகநாதரே நரேந்திரர் ஒரு பக்தர்ன்ட்டாங்க. அது கொடுமை. அது என்ன கடவுள் இவர் பக்தரான் இவ்வாறு மாதிரி இல்லை அப்படி சொல்ல மறுப்புறான். அது என்னன்னா உங்க இப்படிப்பட்ட ஒரு கடவுளாக சொல்லக்கூடிய ஆள் ஒரு ஆட்சி பொறுப்பு வந்தவென்றால் நாட்டுக்கு எப்படி நல்லது நடக்கும் உங்களுக்கு. இதற்கடுத்து நான் கடவுள்னு சொல்லி மக்களுக்கு எதிராக சொல்வார். ஆக மக்கள் விழிப்பாக இருப்பதற்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பு அமர்ந்த பிறகு நாம் சண்டையிடுவதை விட வராமல் செய்வதற்கு இந்தியா கூட்டணி முயல வேண்டும். இதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி விட்டு முதன்மையான ஒரு காரணியாக எடுத்துக்கலாம். அவர் முயற்சி முயல வேண்டும். ஏனெனில் தமிழ்நாட்டு கட்சியினர் தான் ஒரு பகுத்தறிவு, தன்மானம், தன்மதிப்பு போன்றவையெல்லாம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். சீர்திருத்த துறையாக இருக்கிறார். இந்த கூட்டணியை பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக இருக்கும். இறை நம்பிக்கை தவறு கிடையாது. ஆனால் தன்னைத்தானே ஒரு கடவுளாக சொல்லி எண்ணிக்கொண்டு கடவுள் என்னை சில காரியங்கள் செய்வதற்காக படைத்திருக்கிறார், அதற்காக வந்திருக்கு என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிடம் கொடுக்கார். கடவுள் இருக்க அனுப்பியிருக்கார். எதற்காக இருக்கிறார், நீ 10 ஆண்டு ஆட்சி செய்த போதுமாப்பா நீ போ என்று சொல்வதற்காக அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். தமிழக முதலமைச்சரிடம் சிலர் நீங்கள் தலைமை அமைச்சராக ஆவீர்களா என்று கேட்டதற்கு என் உயரம் எனக்கு தெரியும் என்று பதில் சொல்லியிருக்கிறார். அது கலைஞர் சொன்ன விட. கலைஞரிடம் கேட்ட பொழுது என் உயரம் எனக்கு தெரியும், அதை இதை சொல்லக்கூடாது. இந்த சூழலுக்கு மாறலாம். அது அறுதி பெருமானாயர் தான் சொல்லலாம். இல்லையே அப்படி என்ன வேண்டாம், என்ன இருந்தாலும் சரியாகவில்லை, பதவியில் இருந்தால் நல்லது செய்ய என்ன வேண்டும். அவரை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடு 16 இடங்கள் வைத்துக்கொண்டு ஆட்டம் காட்டுறாரு. 13 இடம் தேவை கூட இல்லையா, இருந்துட்டு போயிருக்காங்க. ஒரு 13 பேர், அதே கூட 22 பேர் இருக்கிறாங்க. 22 பேர் இருக்காங்க. கூட்டினால் 40 தமிழ்நாட்டில் 22 பேர் இருக்காங்களா, அப்படியே இருக்கக்கூடாது, இருக்கான். அல்லது இவர் துணை தலைமை அமைச்சரை விட வர முடியல எடுத்து இருக்கணும். இதை தவறு கிடையாது. என் உயரம் தெரியும் சொல்லிவிட்டார். கலைஞர் சொன்ன விடையது. அதே மறுமுறை அவர் செய்தியாளர் குறிப்பிட்டார், என் உயரம் எனக்கு தெரியும் என்று. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது இந்த பிற கட்சி தலைவர் எதுவும் சொல்லலாம் சூழ்நிலைக்கு. அதாவது இந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் இணைந்தார் என்றால் சொல்ல வாய்ப்பு இருக்குது திரும்பி சேருவதற்கு. அது வர வேண்டும், வருவது நல்லது. நேற்று நம்ம தமிழக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசியிருக்கிறாரு. அதில் எதுவும் அதெல்லாம் அங்கே சந்தித்து பேசாத தற்செயல் சந்திப்பு, அதாவது ஒரு தங்கும் இடத்திலேயோ விமான நிலையம் சந்திப்பது போல் சந்திப்பது. அங்கே ஒரு வாழ்த்து தெரியும், அவரை வாழ்த்து தெரிவித்தார், ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரியும். இதையெல்லாம் பேசியிருப்பார். சாமானியமாக இந்த உங்களை அழைக்கிறோம் வாருங்கள் கூப்பிடாமல் இருக்க மாட்டார். இப்போ இந்தியா கூட்டணி தலைமையில்
இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறீர்களா? அதாவது பாசக கூட்டணியை விட நன்றாக இருக்கின்றோம். அவ்வளோ. ஏனெனில் பாசக செய்த அனைத்து அநியாயங்களும் அல்ல அட்டூழியங்களும் நீக்குவார்கள். அடுத்து அச்சமும் இருக்கும். பாசக இருந்து மக்களை சேர்த்தது பார்த்து ஒரு பாடம் இருக்கும். ஒரு ராகுல் காந்தி ஏறத்தாழ 100 தொடுகிற 99 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நான் பிரதமர் ஆவேன் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே, என்ன காரணம்? அது எப்பொழுது கட்சியில் கூட தன் தலைவராக வரவில்லை என்று சொன்னார்களா? கட்சி தலைவர் அடுத்தவர் கொடுத்தால் வரலாம். ஆனால் இப்பொழுது சொன்னார் என்றால் ஏற்றுக்கொள்வார். இருக்கிற நம்பிக்கை இருக்கிறதுக்கு. ஏனெனில் அந்த கூட்டணியிலே அவர் தான் அதிகம் பெற்றிருக்கிறார். சொன்னால் பெற்றுக்கொள்வார். அதே பாசகவில் பாருங்களேன், நரேந்திர மோடிக்கு எதிராக அமித்ஷா தூண்டி விடுகிறார்கள். நிதின் கட்காரி எதிராக இருக்கின்றார். ஏனெனில் இந்த RSS எனப்படக்கூடிய தேசிய தொண்டு அமைப்பு இருக்கிறார், அதிலிருந்து இவர் விலகி இருக்கிறார் என்று சொல்கிறார் நரேந்திரன். ஆனால் கட்காரிக்கு அவருக்கு தொடர்பு இருக்குது. ஆகவே அந்த கட்சியிலேயே இவரை கவிழ்த்து விட்டு இவரை அந்த சில சர்ச்சைகள் நடக்கலாம். அப்படி இருந்தால் என்ன சொல்வார்கள், நரேந்திரக்கு எதிர்ப்பாக மக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் வந்தால் பாசக எதிர்க்குமாறு சொல்லி வர முயலலாம். அவர் சொல்வதற்குள் வரலாம், பிறகும் வரலாம், பதவி ஏற்பதற்கு முன் வரலாம், பின் வரலாம். ஆனால் இவர்களை இப்படி அவர் அமர்த்தி விட்டு அதற்காக நாம் அகற்றுவதற்கு போராடுகிற இந்தியா கூட்டணியில் ஒன்றுபட்டு குறிப்பான சொல்ல வேண்டியது கல்கத்தா மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி அவர்தான் கொஞ்சம் அவரும் தான் வர வேண்டும் சொல்வதெல்லாம் நினைந்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல அவர். ஆனால் தனது கட்சியில் செல்வாக்கு இருக்க வேண்டும் என்றும் அந்த ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியை சிதைப்பதற்கும் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியை வெளியேறதாக இருக்கின்றார். ஆனால் அவர் மாநிலத்தை விட மாட்டேங்கிறார். அப்படியே இல்லாமல் விட்டு கொடுக்க வேண்டும். அவர் பக்கம் நியாயங்கள் இருக்கலாம், விட்டு கொடுத்து இந்த கூட்டணி கட்சியில் ஒருவருக்கு விட்டு கொடுத்து நமக்கு தேவை ஒரு நிலையான ஆட்சி, அல்லல் படுத்தி ஆட்சி அகல வேண்டும், மதவெறி பிடித்த ஆட்சி வேண்டும், இனவெறி பிடித்த ஆட்சி போக வேண்டும் என்று சொல்லி ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் தான் நல்லது. 99 இடங்கள் என்பது ஒரு போட்டியிட்ட எண்ணிக்கை பார்த்தா குறைவு தான் அவருக்கு பெற்றது. ஆனால் கடந்த ஆட்சியை விட இந்த இடம் கூடுதலாக பெற்றிருக்காரு. அதில் ஒரு பாராட்டத்துக்கு முடியும். அதே போல் திமுகவில் நம்ம இப்போ 22 என்றாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதுவையும் சுவார்த்தம் வந்தால் 40 நமது என்று சொல்லி வெற்றி பெற்றுக்கிறார். இது என்ன காட்டுகிறது? மக்கள் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திமுக என்று சொன்ன இப்பொழுது இந்தியா கூட்டணி தான் அனைவருமே 40 வெற்றி பெற செய்திருக்காங்க என்றவர்கள். இந்த தமிழ்நாடும் சரி புதுவையும் சரி பாசகவிற்கு முழுக்க எதிராக இருக்கிறார். அவ்வளோதான். இப்போ தமிழிசையெல்லாம் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தார், ஒரு ஆந்திராக இருந்திருக்கின்றார். ரெண்டும் அந்த பதவி விட்டு எதிர்க்கின்றார். தான் வெற்றி பெறும் நம்பிக்கையில் வந்தார். புதுச்சேரி என்ன செய்தார்? அங்குள்ள கல்வி முறையை ஒன்றிய அரசின் கல்வி திட்டத்துக்கு மாற்றி அந்த மத்திய கல்வி முறைக்கு மாற்றி அங்கு இந்தியை கொண்டு வந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்டவரெல்லாம் வந்தால் என்ன ஆகும்? ஆக மக்கள் அவருக்கு நாமம் போட்டு விட்டார்கள். அவர் என்னைக்கொண்டு ஆளுநராக இருந்திருக்கின்றோம், ஆக நம்ம வெற்றி வாகை சுட வைப்பா இல்லை. அதே அண்ணாமலை பாருங்களேன், மிகவும் அதிகமாக கூக்குரட்டு அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு இது தோல்வி மிகப்பெரிய அவமானம் தான் இருக்கிறான். ஆனால் வெளியே வேறு மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன் பேசுகிறார்? தனது பதவியை காப்பாற்றிக்கொள்ளும் என்பதற்காக. தலைவர் பதவி. ஆமாம், தான் தான் என்னை தலைவராக வைத்துக்கிறார்கள், என்னை மாற்ற மாட்டார்கள்னு சொல்கிறார். ஆனால் அந்த பதவி போய்விடும் என்ற பட்சத்தில் ஒரு போலியாக மக்களுக்கு ஆதரவாக பேசி எதிராக பேசிக்கொண்டார். அவர் இன்னுவது போல தமிழ்நாடு மக்கள் இல்லை. அவர் அதிமுக எதிராக பேசுகிறார். ஆனால் அதிமுக ஒன்றுபட்டிருந்தால் அதாவது என்ன நினைக்கிறார்? அவர் கணக்குப்படி போட்டு அதிமுகவும் இந்த பாசகவும் சேர்ந்து இருந்தால் வெற்றி பெற்று பொதுவாக கணக்குப்படி பார்த்தா சரியாகத்தான் இருக்குது கூட்டு கணக்கிலே. ஆனால் இந்த நேரத்தில் மக்களுக்கு பாசகவில் வெறுப்பு இருக்கிற காரணத்தால் கூட்டணி சேர்ந்தால் அதிமுக இப்பொழுது கிடைக்கிறது. ஆக ஒட்டுமொத்த குறைவாக இருக்கும். ஆனால் எடப்பாடி எடுத்த முடிவு சரிதான் எடுத்த ஏனெனில் இந்த தேர்தலில் தோற்றாலும் பரவாயில்லை, நம்ம பாசக எதிரி என்று காட்ட வேண்டும் என்ற எடுத்த முடிவு நல்ல முடிவு. அவர் பாசக வெற்றி பெற்றிருந்தால் அல்ல தனி வெற்றி பெற்று இவரும் வெற்றி பெற்றிருந்தால் உள்ளே போகலாம் இருக்கலாம். ஆனால் அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு. அந்த முடிவு பாசக தெரியும். ஆனால் பொதுவாக இப்போ என்ன பேசுகிறார்கள், நடுநிலையாக பேச கொண்டு நாங்கள் இருவர் இணைந்திருந்தோமா வெற்றி பெற்றோம். சரி, ஏன் இணைவில்லை? அது யார் காரணம்? அண்ணாமலை தானே. ஆமாம், இவர் தான் அவர் எது வெளியே செல்வது காரணமாக இருந்துவிட்டு இப்படி பேச என்ன செய்தி? ஆக அண்ணாமலை அதாவது அது பாண்டிய பதிகாரி இருந்தபோது என்ன சொல்ல, அவர் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேறு மாநிலத்திற்கு அதிகாரம் செலுத்துவதாக என்று அதிகமாக பேசினார். யார் அது? ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லக்கூடிய கட்சியின் ஒரு மாநிலத்தை இப்படி பேசுகிறார். அப்படியே இவர் இப்படி கர்நாடகாவில் சென்று ஆட்சி செலுத்தினார். காவல்துறை இருந்துக்கிட்டு
பொதுவாக இகாப்ப அதாவது ஐபிஎஸ் இஆப்ப ஐஏஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது முதலிட எண்ணிக்கையில் உள்ள தேர்ச்சி பெற்று தர பிற மாநிலங்களும் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி சொல்வது மிக மிக தவறு. மக்களை பிற மாநிலத்தை ஆளுவதா என்று சொன்னால் அதை விட கேட்கறது கிடையாது. அப்படி உள்துறை அமைச்சர் அதே மாதிரி சொல்றாரு. ஆமாம், அவர் சொல்ல இன்னொன்று பார்ப்போம். பிற நீங்கள் யார் இருக்கா தமிழ்நாட்டில்? ரவி என்பவர் ஆளுநர். யார் அவர்? போலியாக தமிழை பற்றி பேசினாலும் தமிழை பற்றி தெரியாது, தமிழ் பண்பாட்டு அறியாதவர். தெரிந்திருப்பார் என்றாலும் அது எதிராக பேச வேண்டும் என்பதற்காக பேசக்கூடியவர். ஏற்கனவே சனாதனத்திலோட பார்த்தீங்கன்னா வள்ளலார் இலையாகட்டும் திருவள்ளுவர் எல்லாம் சனாதனவாதியக்குரியவர். ஆக இப்படிப்பட்ட எந்த மாநிலத்தை பிற மாநிலத்தை சேர்ந்தவர். ஆக பிற மாநிலத்தை சேர்ந்தால் நமக்கு ஆளுநராக முதல் குடிமகன் இருக்கலாமா? தவறு தானே? அப்படி பார்த்தோம் என்றால் ஆளுநர் பதவியே வேண்டாம் என்றார். அதான் ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் தேவையில்லை என்பார்னா அந்த ஆளுநர் இல்லாத எதற்கு பிற மாநிலத்தை இங்கே ஆள வேண்டும்? அப்படிப்பட்ட சொன்ன அண்ணாமலை என்ன செய்யணும்? முதன்முறையாக இப்போ ஆட்சி விட்டார் என்றால் தான் சொன்ன கருத்தை அவர் கருத்து அமித்ஷா கருத்தை எல்லாம் நிலைநிறுத்துவதற்காக எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மக்களை சேர்ந்தவர்களே ஆளுநராக நியமிப்பார்களா? மாட்டார்கள், கண்டிப்பாக நியமிக்க மாட்டார்கள். ஆக தாங்கள் வேண்டுமென்றால் இப்படி இல்லை என்றால் அப்படி என்பதுதான் ஒரு பேச்சாக இருக்குது. இவ்வாறு அதான் நான் முதலில் குறிப்பிட்ட போது ஒரிசாவிலே கண்டிப்பாக மறுதேர்தல் எடுத்தணும். இப்போ இருக்க தேர்தல் ஆணையம் பாசகவை சேர்ந்தது. ஆக பேச இருப்பினும் கூட அது தோல்வி முகத்தை தள்ளிவிட்டு உணர்ந்து கொண்டாவது நடுநிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரிசா தேர்தல் அழைத்து செல்லாது என்று அறிவிக்கணும். அல்லது துணிந்து ஒட்டுமொத்தமாகவே இந்தியா கூட்டணி உச்சநீதிமன்ற வழக்கு தொடுக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் முடிவுக்கு வந்தவராக வர வேண்டும் சொல்லலாம். என்ன வழக்கு தொடுப்பது மூலமாக இந்த ஆட்சி அமைப்பிலே ஒரிசாவை விலக்கி வைக்க வேண்டும். அப்படி ஒரிசாவை விலக்கி வைத்தாலே பாஜக ஆட்சிக்கு வருவது தடையாகும். அது நான் சொல்லுது, அதாவது மிக சிறந்த கருத்து. இது தவறாக எண்ணக்கூடாது. எப்படி என்று ஒரு இனவெறியை தூண்டிவிட்டு வாக்கை பெற்றிருக்கிறார்கள். இனவெறிக்காக இருப்பது சிறப்பானது அல்லது. பொதுவாகவே தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது? இனவெறியோ மதவெறியோ தூண்டினால் அந்த அவர்களை பேசுவதற்கு அனுமதிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட தேர்தல் வெற்றி பெற்றால் செல்லாதுன்னு சொல்லிடுவா. ஆக தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு இணங்கவே இவர்கள் அனைவருமே யார் அனைவரும் இவ்வாறு பாசக வெற்றி பெற்ற அனைவரின் வெற்றியுமே செல்லத்தக்கது என்று அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தது என்றால் நாட்டுங்கிறது வருது. பிறவை குழு எண்ணிக்கை குறையும். அப்போ இயல்பாக இந்தியா கூட்டணி விடலாம். இந்தியா கூட்டணி வருவோம் என்று கனவு மட்டும் காணாமல் முயற்சியில் ஈடுபட வேண்டும். தொடர்ந்து அவர் முயற்சியில் ஈடுபடுக்குனாங்க தங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை வகுத்துக்கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால்தான் அவரால் வெல்ல இயலும். இல்லாவிட்டால் இங்கிருந்த சிலரை கூட பாசாக சேர்த்து விடும். இங்கே இருக்கவரை அங்கே வாங்க நான் உங்களுக்கு இந்த பதவி தெரிந்த பதவி தான். ஏனெனில் இந்த கட்சி மாறில் பெருமாள் யாராக இருக்கிறார்கள்? செல்வாக்கிற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்படுபவரும் அச்சுறுத்தலும் ஆளாகும் வரும். அவளை கொண்டு தான் இன்றைக்கு பாசக தலைவர்கள்லாம் பிற கட்சி சேர்ந்திருக்கிறார்கள். இப்போ நயினாராயந்தர்லாம் என்ன இப்படியே பேசுகிறாள். அவர் 4 கோடி பணத்தை கைப்பற்றிருக்க என்ன செய்தார்கள்? அவரே பேசுகிற ஊழலற்ற ஆட்சி என்றெல்லாம் சொல்கிறார். ஆக 4 கோடி குறுக்கு, அது 4 கோடி என்று குறிப்பிட்ட இடத்தில் ஒட்டுமொத்தம் அல்ல, ஒரு இடத்துல மட்டுமே அவ்வாறு செய்திருக்க கைப்பற்றிருக்காருன்னா எப்படி விட்டு விட்டார் அவரை? இப்படித்தான் பலரும். ஆக குறுக்கோலில் பணத்தை செலவழித்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான செலவழித்துக் கொண்டு நாங்கள் செலவழிக்க நேரம் என்று சொல்ல அண்ணாமலையும் பகுதி பணம் செலவழித்துக்கார். இப்படி செய்து வந்திருக்கின்றன. நான் பணம் செலவழிக்காமல் வந்து எண்ணுகிறார். அதாவது நாம் தமிழர் கட்சியில் எங்குமே பணம் கொடுக்கவில்லை. ஒரு நேர்மையான தேர்தலில் போட்டியிட்ட கட்சி என்றால் அது நாம் தமிழர். அதான் சில இடங்களில் 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது, சில இடங்கள் 4ஆம் இடம் வந்தாலும். அப்படி நாம் தமிழர் கட்சியை ஒப்பிடும்போது அண்ணாமலையை நான் முழுக்கமும் பொய்யை பரப்பிக்கின்றார். ஆக குறுக்கோலி இல்லாத கட்சி என்றான். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவர்கள பணம் தான் கொடுத்துருப்பார், நமக்கு தெரியாது, வந்திருப்பார். ஆனாலும் கூட பாசக சென்றிருக்க பாசகவிற்கு ஆளும் துறைகளின் செல்வாக்கு, அந்த அதிகார மிரட்டலுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி மீண்டும் தலைமை பொறுப்பேற்பது, நாட்டை தலைமை தாங்கிறது சிறப்பாக இருக்காது. ஐயா, பாரதிய ஜனதா கட்சி ஊழல் கட்சி, நிறைய இந்த தேர்தல் பத்திர ஊழல் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. இந்த இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் சுத்தமான கட்சிகளா? நல்ல இப்போ நான் கேட்டது ஊழல்வாய் அங்கும் இருக்க இங்கும் இருக்காது, எங்கும் இருக்காது என்றாலும் கூட பண ஊழல், இந்த பண ஊழல் நான் வேறு வகையாகவும் பார்ப்பேன். குறுக்கள் சம்பாதிப்பவர்கள் தேர்தலுக்காக மக்கள் செலவழிக்கிறார்கள். நீங்கள் பல தலைவர்கள் பார்த்தோம் என்றால் மிகுதியாக செலவழிக்க ஏதோ ஒரு மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள்.
அது மட்டும் இல்லாமல் ஊழல் செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு நல்லபடி செய்ய ஒரு 5 மடங்கு கொள்ளை அடிச்சுட்டு 1 மடங்கு அது அந்த மாதிரி பண்ணிருக்கணும் இருக்கார்கள். இது ஒரு அது நான் பாராட்டவில்லை நான் நினைக்கிறேன். ஆனால் பாஜக ஊழலை போட்டு ஒப்பிடும் பொழுது இந்தியா கூட்டணி இவ்வளவு குறைவு தான். இந்த தேர்தல் பாருங்களேன், நீங்கள் சொல்லும்போது அந்த பத்திரத்துக்கெல்லாம் இவர்கள் மீதியாக நன்கொடை கிடைச்சது, இவருக்கு அவர் கிடைக்கவில்லை. அது மட்டும் அல்ல, இயல்பாக ஊழல் செய்வது, அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்வது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்து மக்களை ஏமாற்றுவது, மக்களுடைய நன்மை கிடைக்க செய்யும் என்பது மிகப்பெரிய கொடுமை. இது பாஜக ஆட்சியில் உங்களுக்கு பேசும் மொழி கொடுமை. என்ன மொழி கொடுமை? சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிப்பது, தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மொழியிலே சமநிலை இருப்பது கிடையாது. அது மட்டுமல்லாமல் சாதி அதாவது ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற மூலமாக இந்தியா மூலம் ஒரு நாடு என்ற அடிப்பிலே ஒரு மொழி என்று கொண்டு வர பார்த்து இந்தியாவில் தேசிய இனங்களை அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த பண ஊழலாம் தவறு என்றாலும் கூட இதை ஒப்பிடும் பொழுது அந்த ஊழலை விட இந்த இனத்தை சிதைப்பது மிகப்பெரிய கொடுமை. ஆக அந்த அளவு கொடுமை செய்யக்கூடிய ஒரு வல்லான் அரசு, அதாவது பாஸ் அரசு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, எப்பொழுது தன்னைத்தானே ஒரு கடவுளாக அறிவித்துக் கொண்டாரோ அது இயல்பாக மனத்திற்குள் தன்னை கடவுளை எண்ணிக்கொள்வார். ஆக அந்த கடவுளாக இருக்க என்ன செய்வார்? மக்களை ஆட்சி படைக்கத்தான் பார்ப்பார். அது ஆரிய கதை. அவரா பகவத்கீதை கடவுள் மக்களுக்கு நல்லது தானே செய்வார். இவர் செய்ய மாட்டார். ஏன்னா கிருஷ்ணன் என்ன சொன்னார்? நான் தான் கடவுள். பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஏன் இவர் நல்ல செய்ய மாட்டார்? நல்ல செய்கிற முதல் பதவி விட்டு வெளியிட்டு போகட்டும் சிவராக தான். இவர் செய்ய மாட்டார். நான் கடவுள், கடவுள் என்னை சில காரியங்களை அனுப்பியிருக்கேன் என்று சொன்னாரா? நான் செய்வதெல்லாம் கடவுள் செய்ய சொல்ல பார்க்கிறான். ஆக தவறு அஞ்சலி. எல்லாருமே கடவுளால் பிறந்தவரெல்லாம் செய்கிற தவறை, செய்ய போகிற தவறை கடவுள் என்ற ஒரு பெயரை முன்னிறுத்தி சரி பண்ண பார்க்கிறார். அது மக்களை ஏமாற்ற மயக்க பார்க்கிறார். என்ன செய்தாலும் ஆக கடவுள் செய்திருக்கிறார். கடவுள் இப்போ உதாரணமாக இந்த கோயில் பூசாக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் ஒரு வல்லுறவு கொண்டு பல்வேறு மானபங்கப்படுத்தி இருந்திருக்கார். என்ன சொல்லியிருக்கா? அவர் அடிப்படை பார்த்தா தேவநாதாகட்டும் அல்லது சங்கராச்சாரியாகட்டும், நான் கடவுளின் பிறப்பு, என்னோட உறவு கண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நல்லுறவு கிடைக்கும், நீ கடவுள் என்ன செய்திருக்கிறாய் அப்படி சொல்லி ஏமாற்றாக தான் கடவுள் என்று சொல்வது ஒரு ஒழுக்க கேட்டு விளைவிக்கிறது, எல்லாவற்றையும் விளைவிக்கிறது. இப்போ நரேந்திர கடவுள் என்றார், அவரை அண்டி இருப்பவர்களாம் குட்டி கடவுளாகிடுவார்கள், குட்டி தேர்தலாகிடுவார்கள். ஆக அவ்வாறு இருப்பது என்ன ஆகும்? மக்களிடையே தமிழ்நாட்டை விட வடக்கே இந்த அச்சப்படுப்பவர்கள் மூடன்மையும் மீதியாக இருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் மூடன்மை இருக்கிற இல்லைன்னு சொன்னால் அங்கே மீதியாக இருக்கிறார். சில ஆண்டுகளே 2000 வரைக்கும் கூட சொல்லலாம், அங்கெல்லாம் தேர்தலில் மக்களே வாக்களிக்க மாட்டார்கள். யார் இந்த பகுத்தறிவும் இந்த விழிப்புணர்வும் வடநாட்டில் கொஞ்சம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது என்று கண்டாங்க. நம்ம தமிழகத்திலே போயெல்லாம் பேசியிருக்காங்க. குறிப்பாக நம்ம ஆணையம்புத்தெல்லாம் வடக்கவே நல்ல பரப்புரை பண்ணியிருக்காரு. இங்கே இருக்க திராவிடர் காலம் பரப்புரை பண்ணி இருக்காங்க எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த விழிப்புணர்வு வந்திருக்குது. அந்த விழிப்புணர்வு வந்தாலும் கூட தேர்தல் வந்திருந்தால் வாக்குச்சாவடி முத்திரையை அங்கே இருக்க யாரோ கொட்டி தள்ளி வைத்துக் கொண்டு அவர்களே முத்திரை கட்டி வெளியே போட்டுருவார். இப்போலாம் தேர்தலில் தாங்கள் வாக்கு அளிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் செய்கிறார்கள். அச்சம் குறைந்து. ஆக இந்த கடவுளாக என்ன கடவுள்? நீங்கள் சொல்ல கடவுள் மக்களுக்கு நல்ல செய்ய மாட்டாங்க, இந்த உண்மையான கடவுள் அல்ல. ஆக இந்த பொய்க்கு என்ன பண்ணுவார்கள்? நான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் செய்யக்கூடிய அநீதியான செய்யலாம் கடவுள் சிலா காட்டிக்கொள்வார். ஆக இதன் மூலமாக இந்த ஒரே நாடு என்பதையும் ஒரே தேர்தல் ஒரே மக்களாட்சி எல்லாவற்றையும் கொண்டு வந்தால் நாட்டு கெடிதான். ஒரே என்ன சொல்ல ஒரே தேர்தல் என்றாலவா? இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வந்து முடிந்துவிட்டு சில மாநிலங்களில் வரப்போகிறது, சட்டமன்றத்தில் நடந்தது. எல்லா சட்டமன்ற திருப்பி தேர்தல் நடத்தினார். செலவு மட்டுமல்ல, நல்லதும் அல்லது மக்களுக்கு. மக்களாட்சி என்பது மாறி மாறா இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தம் தேவை அது மட்டும் இல்லை, ஒரே மொழி என்றும் கொண்டு வரலாம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஒரே மொழி என்று கொண்டு வர ஒரே ஒரு உணவு முறை என்பார்கள். இப்படியே உணவு முறையில் கைவிக்கிறார்கள். நாடு முழுக்க ஒரே உணவு முறை தான் இருக்கணும், இந்த உணவு தான் உண்ண வேண்டும், இந்த உண்ணக்கூடாது என்பார்கள். அப்புறம் ஒரே உடை என்பார்கள். இப்படி சொல்லுகிறார்கள். சில உடையெல்லாம் பெண்கள் ஒரு நவீன உடையில் உடுத்தினோம்னா அவரெல்லாம் துன்புறுத்தக்கூடிய அமைப்பேர் தமிழ்நாட்டில் பல இருக்கின்றார்கள். என்ன ஆண் பெண் இருவர் சந்தித்து பேசிக்கொண்டாலும் கூட கட்டாயமாக தாலி கட்டி வைப்பது வேறு செய்யல. அவங்க காதலர் தினத்தில் கூட அந்த மாதிரி இந்த காதல் என்பது வரவேற்கத்தகுந்த. நான் என்ன காதலித்தவர்கள் ஒருவரை திருமணம் செய்து அவதாகிறனையும் காதலால் சாதி சமய வேறுபாடு அகழ்கின்றன. சாதி வெறி இல்லாமல் பண்டைய தமிழர்கள் காதல் திருமணம் நடத்தியிருக்கிறார்கள். அப்போ ஏன் சாதியெல்லாம் கிடையாது. ஆக வரவேற்க அதற்காகவே இவர் காதலின் பேர் ஏமாற்றுவதில் தட்டிக்கத்தவர். அதற்காகவே அவர்கள் அச்சுறுத்துவது,
அது கொடுமை செய்து தவறு. ஆக எப்படி பார்த்தாலும் நாங்கள் கடவுள் என்று சொல்லி தாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கடவுள் செய்ய சொல்லலாம். வரி கூட மிக இதை விதிக்க தொடங்கிவிடலாம். அது காரணம் என்ன சொல்வார்கள்? கடவுளின் செயல் என்று சொல்லலாம். அருணாச்சல போய் இன்றைக்கு சீனா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்படி பறிகொடுத்தால் கூட கடவுளின் செயல் அவர் கொடுத்து விட்டீர்கள் கூட சொல்லலாம். ஆக கடவுளின் செய்கின்ற பேரிலே மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லதில்லை. இதை மக்கள் உணர்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு தலைவரும் உணர வேண்டும். ஒவ்வொரு தலைவரும் உணர்ந்து என்ன சொல்ல வேண்டும்? இவ்வாறு நாட்டு மக்களை ஒரு பொய்யான கடவுளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக, இனவெறி மதவில் காப்பாற்றுவதற்காக நாம் ஒன்றுபட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முயல வேண்டும் வேண்டும். அதுபோன்று நீங்கள் சொன்னீர்கள் முதல்வர் அவர்களுடைய தலைமை பெற வேண்டும் என்று. துரை வைக்கிற மதிமுக அவர் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொன்னார். இவர் என்ன நினைக்க வேண்டும் என்றால், அமைச்சராவது பதவி ஆசை என்று எண்ணக்கூடாது. அந்த அமைச்சர் பதவி இருக்கிறதா தன்னை நம்பியுள்ள தொண்டர்களுக்கு தான் சார்ந்துள்ள பெரிய மக்கள் நன்மை செய்ய முடியும். அப்படிதான் வேண்டும். ஏதோ அது குறுக்கொலிக்கான பதவி என்று பதவி ஆசை என்று எண்ணக்கூடாது. அவரை சேர்ந்த கட்சி எப்படி நன்மை பெற முடியும்? மற்றொரு கட்சிக்கு அமைச்சராக நிற்க முடியும். ஆக அவர் அமைச்சராவது வந்திருந்தால், ஒரே ஒருவராக இருந்தால் அவர்கிட்ட வந்திருந்தால் மக்களுக்கு நல்லது. அவர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நல்லது, அவர் தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு. திருச்சிக்கு திரைச்சாப்படி நாட்டின் மையப்பகுதியாக இருக்கிறது. அது இரண்டாவது தலைவராக கொண்டு சொல்லிக்கின்றோம். இவ்வளோ பல நன்மைகளை செய்ய வேண்டியிருக்கு. அந்த தொகுதிக்கு ஒரு நன்மை செய்ய முடியும். இந்த கலிங்கப்பட்டிக்கு நன்மை செய்ய முடியும். தமிழ்நாட்டுக்கு நன்மை ஆக அமைச்சராக இருப்பது என்பது பதவியாசை என்று இல்லாமல் அவர் அந்த பதவியை தந்தாலோ தராவிட்ட கேட்டு கூட வாங்கலாம், தவறு கிடையாது. அதை மக்களுக்கு பயன்படுத்தலாம். ஆக எல்லாருக்கும் பொதுவாகவே பதவியாசை என்றால் அந்த தலைமை அமைச்சராக வருவது கூட பதவியாசை என்று முதல்வர் ஸ்டாலின் நினைக்கக்கூடாது. பதவியாசை அல்லது அந்த பதவியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? இரு வகை. ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நல பணிகளை செய்ய முடியும். ஒன்று இந்திய மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்றபடி செய்ய முடியும். உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பிற இந்தியர்களுக்கும் நல்லது செய்ய முடியும். ஆக அந்த பதவி என்பது மக்கள் நன்மை செய்வதற்கு என்று உணர்ந்து அதற்கே பெருக்கணும். அப்படி இப்போ இது மட்டும் இன்னும் பல கூட்டணிகள் இருக்கிற பொதுவுடைமை கட்சியில் இருக்கின்றார்கள், வேறு சில கட்சியில் இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்லாம், நமக்கு வருவது சிலர் கூட பதவி வேண்டாம்னு சொல்லுவார்கள். இந்த பதவியின் மூலமாக மக்களுக்கும் கட்சிக்கும் ஏன் கட்சிக்கு நன்மை செய்ய தவறா என்ற கட்சி யார்? அந்த கட்சிக்காரனா பாடுபட்டு அந்த அவரை தேர்ந்தெடுக்கிறது என்று வைக்கிறார்கள். ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் வெற்றி பெறார் என்றால் தொண்டர்கள் நன்மை செய்தாக கொண்டு நன்மை என்ற பணம் கொடுப்பது குறுக்கொள்ள அந்த அவர் ஊருக்கு பயிர்ந்து வசதியில் என்ன கொடுக்கலாம், பதவியில் நல்ல தகுதியில் பதவியில் விட்டால் கொடுக்கலாம், பொது பணிகள். ஆமாம், நிறைய செய்யலாம் வரும். அப்படிப்பட்ட பணிகளை செய்தாக இந்த இந்தியா கூட்டணி ஒவ்வொரு கட்சியினரும் ஏதேனும் அமைச்சர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்சியினரும் இதுதான் அதிகாரமிக்க பதவி, இதுதான் எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் சொல்லாமல் கூடி பேசி எந்த பதவி இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அந்த எண்ணம் தான் அது. இந்த பதவி தான் நல்லது என்று தவறு. இப்போ இவர் டிஆர் நிதிஷ்குமாரோட தொடர்புடைய துறை கேட்கிறார். உண்மையாக லல்லு பிரசாத் யாதவ் இந்த மாதிரி தொடர்புடைய துறை நல்லது செய்தான், அது வெற்றிகரமாக நடந்தது. ஆனால் அப்படி இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலே பாமக கட்சி வேலு அவர்கள் இருந்தாங்க. வேலு இல்லை, அதற்கு முந்தைய ரயில்வே அமைச்சராக ஆமாம் நல்லா செய்திருக்காங்க, சொல்ல முடியாது. அவர் மாநில செய்யணும். அந்த பதவி யார் இருந்தாலும் தனது மாநிலத்துக்கு நல்லா செய்யணும். மாநிலம் பிரிவு கிடையாது. ஆக அவர் கேட்பது தவறு கிடையாது. அதை போன்று செய்ய நினைக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அவர் நிதிஷும் சரி சந்திரபாபும் சரி இந்தியா கூட்டணி செய்கிறார். அவர் என்ன நினைக்க வேண்டும்? மக்களுக்கு அடிப்படையிலேயே நரேந்திர மோடிக்கும் பாஜக கூட்டணி வெறுப்பு வந்துவிட்டது. இது நியாயமாக இந்த தேர்தல் நடத்தியிருந்தால் மக்களிடையே சாதி அடிப்படையிலும் சமய அடிப்படையிலும் பிளவினை உண்டாக்காமல் பேசியிருந்தார் என்றால் இன்னும் பல தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றியிருப்பார்கள். ஆக தவறான முறையிலே வெற்றி பெற்ற இந்த நரேந்திரர் பக்கம் இல்லாமல் பாஜக பக்கம் இல்லாமல் நாம் மக்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்தியா கூட்டணி பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணி பக்கம் வர வேண்டும். அவ்வாறு வருவதுதான் நாட்டிற்கு நல்லது. அதற்கு இந்த தலைவர் முதலில் வேண்டும். ஒரு வேளை இப்போ பாஜக ஆட்சிக்கு அமைத்து விட்டுக்கொள்வோம், அமைத்து விட்டு என்று பொறுமையாக இல்லாமல் ஏதும் வகையிலே அவர்களை தம் பக்கம் இழுக்கப்பார்கள். அதற்காக அந்த திருக்குறள் இருக்கு, நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தே ஒட்டாரை ஒட்டிக்குள்ள. ஆக இவர்களை தம்மக்கு இருக்க வேண்டிய இது தவறாக எண்ணக்கூடாது. இதெல்லாம் தவறே கிடையாது. சாணக்கிய விழிப்பதை இன்னும் மோசமாக இருக்கும். நம் நியாயமான அறநெறி பிரிப்பாக சொல்லும். ஆக அவர்களை இழுக்க வேண்டியது இந்தியா கூட்டணியின் பொறுப்பு. இந்தியா கூட்டணியின் கருத்துக்கு செவியும் எடுத்து இந்த பக்கம் வர வேண்டியது அவர்களின் கடமை.
இன்றைய இந்திய நிலை பற்றி மிக தெளிவாக கூறினீர்கள். அது இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்தீர்கள். அவை முற்றும் இணையதள தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு எங்களது இதயம் கிணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து சிறப்பான நல்லாட்சி அமைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நேயர்களே, மற்றொரு நேர்காணலில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.